இங்கே இந்த அப்பா அவங்க பொண்ணு மேல ரொம்பவும் பாசமா இருக்காரு. அதனாலேயே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சு அந்த பொண்ணை ரொம்ப நேரம் தூங்க வச்சு லேட்டா தான் ஸ்கூல் கூட்டிட்டு போறாரு. ஸ்கூல்ல லேட்டா வந்ததுக்கு காரணம் கேட்டதுக்கு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு பதிலா 10:30 மணிக்கு வைக்கீங்கன்னு சொல்லிட்டு சஜஷன் வைக்கிறாரு. ஆனா இவங்க டிசி வாங்கிட்டு போன்னு சொல்றாங்க. அதனால இவர் எதுவுமே சொல்லாம வெளியே போறாரு. அண்ட் இந்த பொண்ணு 8th படிக்கும் போது ஒரு பையன் வந்து லவ் லெட்டர் தரா. இந்த பொண்ணு வாங்கிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட தரா. அவங்க அப்பா படிச்சுட்டு அந்த பையன் கிட்ட இது லவ் பண்ற வயசு இல்ல, நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ற. சோ அந்த பையனும் விட்டுட்டு போயிடுறான். தென் ஸ்கூலும் முடியுது. இவங்க அப்பா ஐஏஎஸ் படிக்க சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணு எனக்கு இன்ஜினியரிங் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இவரை ஓகே சொல்றாரு. ஆனா கொஞ்சம் வருஷத்துல இந்த பொண்ணு ஐஏஎஸ் அகாடமில சேர்றதுக்காக அவன் சித்தப்பா வீட்டுக்காக வந்திருக்கா. அதே டைம்ல ஹீரோ வேலைக்கெல்லாம் போகாம ஃப்ரெண்ட்ஸும் கூட சுத்திக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வீட்டுக்கு வர. ஆனா வெளியே தூங்க வச்சிடறாங்க. காலையில இருந்ததுமே அவங்க அப்பா கூப்பிட்டு பேசுறாரு. இதுக்கு மேல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வச்சிருக்க புக் ஸ்டோர்ல வந்து வேலை செய்யுன்னு சொல்லிட்டு ஹீரோ வேலை செய்ய சொல்றாங்க. பட் அங்கேயும் ஒழுங்கா வேலை செய்யாம அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாள் இவங்க அப்பாவை காலை டிராப் பண்ணிட்டு போகும்போது அங்க கண்ணாடி வழியா அந்த பொண்ணை பாக்குறான். பார்த்ததுமே இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றான். அப்பதான் அவங்க அம்மா திரும்ப அதே இடத்துக்கு போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. சோ இவனை வெயிட் பண்ணி அந்த பொண்ணை பார்த்துட்டு புக் ஸ்டோர் போறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக புக் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா இவன் ஒரு புக்கை மட்டும் ஒளிச்சு வச்சுட்டு ஒரு புக் தான் இருக்கு, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். தென் அடுத்த நாள் அந்த பொண்ணு வராம விட்டுறா. சோ இவனே புக் எடுத்துட்டு போய் அந்த பொண்ணை பஸ்ல பார்த்திருப்பான். அவங்க அப்பா காரோட நடு ரோட்டையே விட்டுட்டு இவன் பஸ்ல ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு கிட்ட புக்கையும் கொடுத்துட்டு அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக பஸ் பின்னாடியே ஓடி போறான். தென் வீட்டையே கண்டுபிடிச்சு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு செம்மையா காண்டாவது. ஒரு நாள் பஸ்ல இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போறா. அப்போ ஒருத்த இந்த பொண்ணோட இடுப்புல கை வச்சிடறா. அதனால கோவப்பட்டு இந்த பொண்ணு அடிக்கிறா. பார்த்தா ஹீரோ அங்க இருந்து இருப்பான். ஹீரோவை அடிச்சிடறா. அடி வாங்கினாலுமே அந்த பொண்ணுக்கு நான் அந்த தப்ப பண்ணலன்னு தெரிய வரும். சோ அந்த பொண்ணு கண்டிப்பா நம்ம கிட்ட சாரி சொல்லுவா, லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்புறான்.